ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்திருக்கிறார். என்ன வலியுறுத்திருக்கிறார்? தேர்தல் ஆணையத்தில் பல மோசடிகள் செய்ததாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வரார். என்னென்ன குற்றங்கள், எப்பேற்பட்ட வலியுறுத்தலை நிகழ்த்தியிருக்கிறார்? இதற்கிடையில் பாஜக அரசாங்கம், பாஜகவினுடைய ஊழல் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனை ராகுல் காந்தி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார். இது சார்ந்த விவரங்களை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். தற்பொழுது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், மாநிலங்களவை தேர்தல் ஆகட்டும், தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இந்த தேர்தல்ல வெளிப்படைத்தன்மை இல்லை, உண்மைத்தன்மை இல்லை. தேர்தல் அதிகாரிகளும் தேர்தல் பொறுப்பில் இருப்பவர்களும் பணத்தை வாங்கி கொண்டு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக ராகுல் காந்தி கட்டுரை எழுதியிருந்தார். அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், அதை மறக்காம நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. என்னன்னா, மகாராஷ்டிராவில் 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பல குற்றங்களும், தேர்தலில் பல வாக்கு சதவீதம் அதிகரித்ததா கிட்டத்தட்ட 5 குற்றங்களை வைத்திருந்தார். அந்த வீடியோவை போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வலியுறுத்தல் செய்திருக்கிறார். என்ன வலியுறுத்திருக்கிறார்னா, சட்டமன்ற தேர்தல் நடந்தது அல்லவா, அதுல சட்டமன்ற தேர்தல் நடந்ததுக்கு 5 மணிக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட சொல்லி வலியுறுத்திருக்கிறார். அடடா, எப்பேற்பட்ட இந்த செயல்! ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தான் தேர்தல் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓட்டு போட்டவங்க யார் யார் வந்தாங்க, எவ்வளோ வாக்கு சதவீதம், எவ்வளோ ஓட்டு போயிருக்கு, எவ்வளோ வாக்கு சதவீதம் வந்திருக்கு, இதெல்லாம் இவிஎம் மிஷின் கால்குலேட் பண்ணியிருக்கும். இந்த இவிஎம் மிஷின்லேயே கோளாறு பல நடந்ததாக ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இவிஎம் மிஷின் தயாரிப்பவர்களும் அந்த உற்பத்தி நிறுவனங்களில் RSS பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை நியமனம் செய்து அதில் பல கோளாறுகள் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலையும் பல கோளாறுகள் நடைபெற்று பாஜகவை பெரும்பான்மையோர் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். எதிர்க்கிற நிலையில் எப்படி பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் ராகுல் காந்தி இப்ப தொடர்ந்து விடை அளிச்சிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட சொல்லி வலியுறுத்தினது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். என்னன்னா, கடந்த வருடங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், மக்களவை தேர்தல் ஆகட்டும், இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் முறையில பதிவு செய்ய சொல்லியும் வலியுறுத்தி இருக்கிறார். ஏன் வலியுறுத்தினார்னு பார்த்தோம்னா, 2024 மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜகவுடைய குற்றங்கள் அம்பலமாயிடுச்சு. ஏன்னா பாஜகவுக்கு மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையான வாக்கு கிடைக்கல. இந்தியா கூட்டணிக்கு தான் பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் எப்படி பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிற கேள்விக்கு தான் ராகுல் காந்தி 5 குற்றத்தை முதன்மையா வைத்திருந்தார். அதுல ஒரு குற்றம் தான் வாக்கு சதவீதம் மாலை 5 மணி வரைக்கும் 58.22% தான் இருந்தது. மாலை 5 மணிக்கு பிறகு வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் 66.05% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7.8% உயர்த்தின இந்த வாக்கு சதவீதம் 76 லட்ச வாக்காளர்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 5 மணிக்கு பிறகு கூடுதல் வாக்காளர்களை, கூடுதல் வாக்கு பட்டியல்களை, கூடுதல் வாக்கை சேகரித்திருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிறத ராகுல் காந்தி அப்பட்டமா சொன்னது மட்டும் இல்லாம தரவுகளுடன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நான் உச்ச நீதிமன்றத்திற்கு தரவுகளுடன் போவேன்னு சொல்லி இப்ப கட்டுரையா ஒவ்வொன்னா தரவுகளை வெளியிட்டு வந்தாரு. வெளியிட்ட நிலையில தேர்தல் ஆணையத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க வெளியிடணும், தேர்தல் வாக்காளர் பட்டியலையும் டிஜிட்டல் முறையில வெளியிடணும்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்று மக்கள் நலனில் பயன்படுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம
மகாராஷ்டிராவில் ஏற்கனவே 1,00,000த்துக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் இருக்குதான். அதுல 85 தொகுதிகளில் 12,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அன்னைக்கு தேர்தல் நடந்த அன்னைக்கு 6 மணிக்கு பிறகு 600 பேர் வந்ததா கணக்கு காட்டுறாங்க. அந்த 600 பேர் ஓட்டு போறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் ஆயிருக்கும் அந்த ஓட்டு போடுறதுக்கு. அப்படி அந்த 10 மணி வரைக்கும் ஆகல அப்படிங்கிற மாதிரியும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தேர்தல் பொறுப்புகளில் வகிப்பவர்களும் தேர்தல் ஆணையரும் பாஜகவிடம் பணம் பெற்றுக்கொண்டு பாஜகவுக்கு ஆதரவா இருந்ததுனாலதான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இப்ப அவங்க வெற்றியா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் அவங்களுக்கு கிடைத்த வெற்றி உண்மையானது கிடையாது, மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி கிடைத்திருக்குதுன்னு ராகுல் காந்தி தெளிவா ஒவ்வொன்றா உரைச்சிட்டு வர்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி பார்ப்போம், ஆபரேஷன் சிந்தூர்லயும் ராகுல் காந்தி களத்துல இறங்கி பல கேள்விகளை பிரதமர் அவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கும் பிரதமர் அவர்கள் மௌனம் சாதித்து விட்டார். இப்ப தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையர் தொடர்பாகவும் கேள்விகளை முன்வைத்தது மட்டும் இல்லாமல் கட்டுரையாகவும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இதற்கும் பிரதமர் அவர்கள் மௌனம் சாதிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரியான பல மோசடிகள் செய்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலை நம்ம பார்க்கணும், தமிழ்நாடு தேர்தலை பார்க்கணும். இதற்கு இவிஎம் மிஷின்ல தொடர்ந்து மோசடி செய்யப்படுறதா ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். முன்னையெல்லாம் எப்படி வாக்கு இருந்துச்சுன்னா அவர்களுடைய வாக்கை எழுதி பொட்டியில போய் போடுறதாகவோ இல்ல கைரேகை வைப்பதாகவோ தான் வாக்கு இருந்தது. எப்ப டிஜிட்டல் முறைக்கு மாத்தினாங்களோ அதுல தொடர்ந்து குற்றங்கள் நடைபெறுது, தொடர்ந்து மோசடி நடைபெறுகிறது. இதைதான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரே எங்களுக்கு இவிஎம் இயந்திரம் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்களே வெளிப்படையா தெரிவிச்சிருந்தாங்க. பாஜகவுடைய உண்மையான ஆன்மாவா இருக்கிறது, பாஜக RSS உடைய உண்மையான ஆன்மாவா இருக்கிறது இவிஎம் மிஷின் தான் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு தடவை குற்றம் சாட்டி இருக்கிறார். டிஜிட்டல் முறையில வேலைகளை குறைக்கலான்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரியான மோசடிகள்ல ஈடுபட்டு மக்களுடைய வாழ்வியல்லே விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல அவர்களுக்கு பணத்தை கொடுத்து மோசடியில ஈடுபட்டு அவங்களுக்கு வாக்கு சதவீதம், இததான் 2024 நடந்த தேர்தலையும் சொல்லியிருந்தார். வாக்கு சதவீதமானது கடந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்தது என்னமோ 35 லட்சம் பேர் தான். ஆனா 5 மாதங்களில் 41 லட்சத்துக்கும் மேல வாக்காளர் பட்டியலில் ஆட் ஆயிருக்காங்க. வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எப்படி நம்மளால நம்ப முடியும்? இது நம்பகத்தன்மையாகவே இல்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் இந்த மாதிரியான மோசடிகள் நடைபெறக்கூடாதுன்னா மக்கள் நாம உஷாரா இருக்கணும். யாருக்கு நாம வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு தகுந்த வாக்களிங்கள். இந்த மோசடியில ஈடுபடுபவர்கள் இந்திய ஜனநாயகத்துக்கே எதிரானவர்கள், சட்டவிரோதமானவர்கள், இந்திய ஜனநாயகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு ராகுல் காந்தி தெரிவிச்சுட்டார். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.